இன்று பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். அந்த கடிதத்தினுடைய நோக்கம் என்பது, அதாவது டிஎன்டி என்று சொல்லப்படுகின்ற டீநோட்டிஃபைட் நொமாட்டிக் அண்ட் செமி நொமாட்டிக் ட்ரைப்ஸ், அதாவது நம்மளுடைய பிரமலைக்கள்ளர்கள் போன்ற சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தனியாக நடக்கவிருக்கின்ற சென்சஸ்ல அவர்களை தனியாக எண்ண வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதமருக்கு வைத்திருக்கிறேன். ஏனென்றால் இது பிரிட்டிஷ் காலகட்டத்திலே 1871வது கிரிமினல் டிரைப்ஸ் ஆக்டின் படி மிக கொடுமையை சந்தித்த சமூகங்களை தனியாக எண்ணி பார்க்க வேண்டிய தருணம் வந்திருக்கிறது. அவர்களை வெறும் ஓபிசி, ஜெனரல் மற்றும் எஸ்சி கேட்டகரியோடு சேர்த்து எண்ணுவது என்பது சரியாக இருக்காது. இந்தியா முழுவதும் 1952 இந்த டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிகளை தனியாக அவர்களுக்கென்று கோரிக்கைகளும் அவருக்கான வேலைவாய்ப்பு, படிப்பு மற்றும் மற்ற விஷயங்களை செய்வதற்காக அரசு முன்னெடுத்தாலும் இந்த கணக்கெடுப்பு என்பது, வருகின்ற சென்சஸில் எடுக்கப்படுகின்ற கணக்கெடுப்பு என்பது மிக மிக முக்கியமாக இருக்கப் போகிறது. இதை மத்திய அரசு இந்த சென்சஸில் அதை தனியான காலமாக வைக்காவிட்டால் அவர்களை பற்றிய கணக்கெடுப்பு இல்லாமல் போகும். அதை சரி செய்வதற்கு இது சரியான நேரம். சென்சஸ் தொடங்குவதற்கு முன்னால் மிகவும் கஷ்டப்பட்ட அந்த சமூகங்களுடைய மக்களை தனியாக எண்ண வேண்டும் என்ற கோரிக்கையை பாரத பிரதமருக்கு கடிதம் மூலம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பல வருஷமா இந்த கோரிக்கை வச்சுக்கிறாங்க. இன்று இப்பதான் சென்சஸ் நடக்குது. முதல் தடவையா சென்சஸ் கவுண்ட்ல காஸ்ட் சென்சஸ், ஜாதி அடிப்படையிலான கவுண்ட் செய்யப்படும். இரண்டாவது சென்சஸ்ல பண்ணப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுல இதை சேர்க்கணுங்கிறது தான். என்னன்னா அது வெறும் ஓபிசி கேட்டகரியாவும், எஸ்சி கேட்டகரியாவும், எஸ்டி கேட்டகரியாவும், எஸ்சி நம்மளுக்கு தெரியும் கவுண்ட் பண்ணுவாங்க. பட் ஓபிசியை கவுண்ட் பண்றதுக்காகவும் ஜெனரலை கவுண்ட் பண்ணும் பொழுதும் இதுல செப்பரேட்டா டிஎன்டிங்கிற காலத்தை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதமருக்கு வைத்து இன்று கடிதம் எழுதியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் இல்லாம டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சிபிஆர் நிர்மல்குமார் காங்கிரஸ் கட்சி அவருடைய கருத்து. அதிகாரத்தை கொடுத்தாங்க. சோனியா காந்தி அம்மையார் தான் திமுகவை வளர்த்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி அது அவருடைய கருத்து. அவர்களுடைய கருத்தை நான் என்ன சொல்ல முடியும்?